அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நம்ம மேக்ஸ் கணக்கடிப்படையில் மட்டும்தான் எடுக்கிறோம். நாம் எந்த ஒரு இடத்துல பையோ செல்லோ பண்ணுங்கன்னு நம்ம யூடியூப்ல எப்பவுமே சொல்றது கிடையாது. மார்க்கெட்னுடைய டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்றோம். வேற எதையுமே இதில் மென்ஷன் பண்றது கிடையாது. ஓகேங்களா? ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா நீங்க சிந்திக்கணும். ஏன் இவர் மார்க்கெட் இதை கொடுக்காம இப்படி கொடுக்குறாரு அப்படிங்கிற சிந்திச்சீங்கன்னாவே ஆப்ஷன் பையருக்கு ஒரு விடைகள் கிடைக்கும். நிறைய தேடுவீங்க, நீங்க அதை சார்ந்து படிப்பீங்க. ஓகேங்களா? அப்போ பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? யூடியூப்ல அதே போல யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்றதை நம்பி உங்க பணத்தை வச்சு முதலீடு பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்க முழுமையா படித்து தெரிந்து கொண்டு ட்ரேட் பண்ணுங்க. இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்கறதையும் நம்பாதீங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 24,600 புட்டு 142 ரூபாய்க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் ஏறும். 142 ரூபாய்க்கு மேலே போனால் இறங்குன்னு சொல்லியிருக்கோம். அதே போல் ஒரு விலையில் இங்கேருந்து பாருங்க, இன்னைக்கு காலையில் இங்கேருந்து என்ன ஆயிடுச்சுங்க, இவர் இறங்கியிருக்காரு. அப்படின்னா என்ன இருக்கு, மார்க்கெட் ஏறி இருக்கும். அப்போ சரி, இங்கேருந்து ஏன் திரும்பினார், ஒய் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன்னா, ஒரு விலையில அது எதர் திரும்பணும் ஆறு அங்கிருந்து டவுன் ஆகணும். அதே போல மேலே போனாலும் ஒரு விலையில திரும்பணும் ஆறு அங்கிருந்து அப் ஆகணும். சம் கால்குலேஷன் தான். நான் நீங்க இந்த இடம் வரும்போது முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். எகைன் பாருங்க, எகைன் 142. யூடியூப்ல கொடுக்குற இந்த வேல்யூவை நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம கிட்ட படிச்சவங்க நம்மளும் இதை வச்சு ட்ரேடே பண்ண மாட்டோம். இதெல்லாம் சும்மா அடிஷ்னலுங்க. சும்மா படத்துக்கு முன்னாடி கொடுக்குறாங்க டீசர், அது போல இதெல்லாம் வைத்து நம்ம ட்ரேடும் எடுக்க மாட்டோம், பயன்படுத்தும். ட்ரெண்டுக்கு ஏன் இதெல்லாம் நடக்குதுன்றத சிந்தி. ஓகேங்களா? அவ்வளவுதான். அப்ப மார்க்கெட் என்ன இருக்கும், இங்க இருந்து இங்க வர வரைக்கும் மார்க்கெட் என்ன வரைக்கும் ஏறி இருக்கும். இங்க வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிருக்கும். ஆனா நான் இங்க வர வேல்யூஸ் அதெல்லாம் நான் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா மேக்ஸ்ல அது நிறைய வேல்யூகள் இருக்கு, ரூல் இருக்கு. அதனால நம்ம அதெல்லாம் வீடியோல ஷேர் பண்றது. ஓகேங்களா? சரி, அதே போல நம்ம கிளாஸுக்கு டீட்டெயில் நிறைய கேட்குறீங்க. அவங்க எல்லாருமே ஈவினிங் 6 to 8 எங்கிட்ட ஃபோன் பண்ணி டீட்டெயில் சில மார்க்கெட் கேள்விகள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணலாம், என்ன தேவை நீங்களே படிக்கலாம். யாருக்கிட்டையும் கிளாஸ் போகணும் அவசியம்லாம் இல்லைங்க. நீங்களே ப்ராக்டிஸ் பண்ண வருங்க. ஆனால் கொஞ்சம் காலங்கள் வருட கணக்காகும், அவ்வளோதான். சிம்பிள். சரி, இப்போ ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோவில் பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோவில் நான் 2 ஸ்ட்ரைக் வச்சுருக்கேன் பாருங்க. ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோவில் செல்லு கொடுத்துருக்கு, ஆனால் ட்ரிகர் மட்டும் தான் கன்ஃபர்மேஷன் பண்ணல. பையை கொடுத்துருக்கு, கன்ஃபர்மேஷனும் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த கன்ஃபர்மேஷன் இன்வேலிட் நம்ம மேக்ஸ் படி. ஏன்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சிம்பிள். இதுபடி கொடுத்துருந்தா இதுக்கு கீழே வந்துட்டாவே முடிஞ்சு போச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட். கரெக்டுங்களா? இந்த கண்டில ஸ்டாப் லாஸ் ஹிட், அப்போ ட்ரெண்டை மாத்திட்டாங்க. சூப்பர். இங்க பாருங்க, இங்க செல் ட்ரிகர்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. அப்போ 1 மினிட்ல இவரை போய் மாத்தி என்ட்ரி எடுத்திருந்தாலும் அதுக்கான ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். நமக்கு 5 மினிட்ஸ்ல இங்க என்ட்ரி இருக்கிறதுனால அது 1 மினிட் இப்போ பார்க்க தேவையில்லை. வேணா போய் செக் பண்ணீங்கன்னா இருக்கும், கண்டிப்பா என்ட்ரி இருக்கு. ஓகேங்களா? சரி, இங்க பாருங்க, இவர் பை ட்ரிகர் பண்றாரு, கன்ஃபர்மேஷன் இங்க தான் பண்றாருங்க. பை ட்ரிகர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் இங்க தான் பண்றாரு. நம்மளுடைய பை இடத்துல எடுத்துக்கிட்டு பறந்துருச்சா? ஆனா மேக்ஸ் படி இங்க பை ட்ரிகர் பண்ணாது, இங்க வரும் பொழுது இங்க இருந்தே பை. அப்போ என்ன செய்யணும், அழகா மேக்ஸை பயன்படுத்தி இது கூட பயன்படுத்திட்டு சிம்பிளா பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். பாருங்க, இது ஃபர்ஸ்ட் பை ட்ரிகர்ட், இது செகண்ட் பை ட்ரிகர்ட், இது தேர்ட் பை. தேர்ட் பை வந்துட்டாங்க என்ன சொல்லியிருக்கோம் மார்க்கெட்ல. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரைக்ல பையில் இருக்கக்கூடாதுங்கிறது நமது ரூல். இது ஸ்மார்ட் டிசைடர் ஸ்டூடெண்ட் மேக்ஸ் படிச்சவங்களுக்கு கூட மட்டும்தான் இது கொடுக்குறோம், பப்ளிக்கு கொடுக்கறது இல்லை. ஏன்னா மேக்ஸ் கூட சேர்த்து தான் இதை வர்த்தகம் பண்ணணும், அப்பதான் இன்னும் சிறப்பாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.